மெட்ரோ ரயில் சிறப்பு திட்ட இயக்குனர் நம்மளோட இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ தொடர்ச்சியா நம்ம வடபழனி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப வேகப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு சக்சஸா பாக்குறீங்க சார்? ஐ திங்க் டைம் லைன் படி மிக வேகமாக வந்து ஐ திங்க் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தா இப்போ நம்ம பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை, போரூர்லேருந்து இந்த வடபழனி வரை கொண்டு வர்றது வந்து ஒரு முக்கியமான கட்டமாகும். இந்த ஃபேஸ் 2 என்டையர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இது முக்கியமான ஒரு காரிடாரும் சொல்லலாம். எஸ்பெஷலி போரூர்லேருந்து இந்த வடபழனி கனெக்டிவிட்டியால் வந்து ஃபேஸ் 1க்கு கனெக்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால் இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இம்மிடியட்லி இன்ஸ்டன்ட்லி யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு செஞ்சுருக்கிறோம். அதுக்கு வந்து அனைத்து நிறுவனங்களுடைய சப்போர்ட்டில் வந்து இது செய்ய முடிஞ்சுது. பட் இந்த கனெக்டிவிட்டி இல்லைன்னா தென் ஒன்லி பூந்தமல்லி டு போரூர் அண்ணா கொஞ்சம் கம்யூட்டர்ஸோடைய கனெக்டிவிட்டி அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. இது வந்து முக்கியமாக சிஎம்ஆர்எல் வந்து ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ஒரு முக்கியமான மைல்கல்லுன்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த என்டையர் இது வடபழனி அப்புறம் குடம்பாக்கம் பார்த்தா ஆஸ் பர் தி டிபிஆர் டைம் லைன்ஸ் பார்த்தா ஆக்சுவலி ஜூலை 26 வந்து முடிக்க வேண்டியது. பட் அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 months 6 months முன்னாடி அட்வான்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மிக வேகத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு சம்பந்தப்பட்ட லாஸ்ட் மைல் ஃபர்ஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி சொல்லக்கூடிய அனைத்து முயற்சியிலும் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், எம்டிசி போன்ற நிறுவனங்களோடு கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு மக்களுடைய ஓவரால் கோஆர்டினேட் கம்ஃபர்ட்ஸ்க்காக வந்து அனைத்து முயற்சியில் எடுக்க சொல்லியிருக்கிறோம். சிஎம்ஆர்எல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல இந்த சிறப்பு திட்டத்தில் வந்து கோவை மதுரை வந்து நீங்க ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுல வந்து மத்திய அரசினுடைய அந்த ஒப்புதல் காரணங்கள் சில சொன்னாங்க. 20 லட்சம் மக்கள் குறைவா இருக்கக்கூடிய சூழல் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்ட்டு. அது என்ன விளக்கம் சார்? ஸோ இதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆல்ரெடி பாரத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆல்ரெடி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு அந்த துறையுடைய அமைச்சர் அவர்களுக்கும் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் அப்புறம் மதுரை போன்ற ஒரு முக்கியமான சிட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். ஒரு growth அந்த ஆங்கிளில் பார்த்தா ஒரு அருமையான growth இருக்கக்கூடிய சிட்டிஸ் இது. ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த காரணத்தினால வந்து இந்த பாப்புலேஷனுடைய growthம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இன்னும் ஏறப்போகுது. அப்படி இருக்கும்போது முன்ஜாகிரதா இந்த மாதிரி ஒரு வெல்லின் டைம்ல இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு செயல்படுத்தினாதான் பப்ளிக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் அந்த மாதிரி கோஆர்டினேஷன் எல்லாமே நாங்களும் அப்புறம் சிஎம்ஆர்எல் அதிகாரிகளோட சேர்த்து அது ஃபாலோ பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து மாநில அரசு வந்து இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு சிறப்பாக ஆரம்பிக்கணும், அப்புறம் சிறப்பாக அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்பவே வந்து அங்கே வாக்காளர்கள் பட்டியலில் பார்க்கும்போது 30 லட்சத்தை தாண்டி இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த பழைய டேட்டா தான் கொடுக்கணுன்ற ஒரு நெருக்கடி இருக்கா சார்? 2011 சென்செக்ஸ் தான் நம்ம வச்சு அப்ளை பண்ணணுமா சார்? இல்லை, இதில் வந்து சில இந்த மைக்ரோ டீட்டெயில்ஸில் வந்து நான் போக விரும்பலை. பட் ஓவராலாக ப்ரொஜெக்ஷன்ஸும் பார்க்கும்போது, டெமோகிராஃபிக் அந்த ஃபேக்டர்ஸும் பார்க்கும்போது, அதனுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனும் வேற மாநிலத்துக்கிட்ட நம்ம அதாவது கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரோக்ரஸ் வந்து எவ்வளோ முன்னேறி வருது. அப்படி இருக்கும்போது இது எல்லா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 2 சிட்டிஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. இதுதான் கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் இன்சிஸ்ட் பண்றோம். மக்கள் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்கன்ற டேட்டா வந்து அது 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 நம்பலாமா? இல்ல, அதாவது அது வந்து நாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கிறோமோ, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு ஆல்ரெடி பண்ணிருக்கிறோம், அமைச்சிருக்கிறோம். இது வந்து கண்டிப்பா இது வேண்டும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா இன்னும் இந்த ப்ரோக்ரஸ் நல்லா இருக்கும், அந்த ஏரியாஸ் டெவலப் ஆயிடும், ஸ்டேட் முன்னேறும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு சிஎம் அவர்களுடைய கடிதமும் அமைச்சிருக்கிறோம். அதுக்கு டெக்னிக்கலா நாங்கள் ஃபாலோ பண்ணி உள்ளோம். ஸோ அது வந்து கண்டிப்பா ஐ திங்க்
வந்துடும் அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஃபைனல் கேள்வி சார், இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த புது திட்ட அறிக்கையில இவங்களுடைய மத்திய அரசு சொன்ன அந்த கிளாரிபிகேஷன் எல்லாம் மாறி இருக்கா? அந்த புது டிசைன் கொடுத்திருக்கோமா சார்? இல்ல இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து எனிவே அது ஆல்ரெடி சிஎம்ஆர்எல் எம்டி அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வந்து இந்த கிளாரிஃபிகேஷனும் கிளியராக கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் அது பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டேட்டோடைய வியூஸ் வந்து ரொம்ப கிளியராக தான் தெரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.